நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டையில் மீன்பிடி இறங்குதளம் அமைக்க வலியுறுத்தி படகில் கருப்பு கொடி ஏற்றி கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம் செய்த மீனவர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மீனவர் ரஜினியிடம் எமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். மீன்பிடி துறைமுகம் அமைத்து தர வலியுறுத்தி இன்று சாமந்தான்பேட்டை மீனவர்கள் தொடர்ந்து அந்த படகுகளில் கருப்பு கொடி ஏந்தி தங்களது கண்டன போராட்டத்தை அரசுக்கு தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து அந்த பகுதியில் போராட்டம் நடத்திய சாமந்தான்பேட்டையைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்போது நாகப்பட்டினம் காரைக்கால் தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர் திரு ரஜினி இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். உங்களுடைய போராட்டத்தின் வாயிலா அரசுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த சாலை மறியல் போராட்டத்தின் வாயிலா அரசுக்கு எதை தெரிவிக்க விரும்புறீங்க? அதை சொல்லுங்க. 110 விதியின் கீழே அறிவிச்ச திட்டம் ஆல் இந்தியா, அதாவது உலகம் ஃபுல்லா ஒளிபரப்பப்பட்ட ஒரு விஷயம். அம்மா அவர்கள் சாமந்தான்பேட்டை 6 கோடி அறிவிச்ச விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா அதை மூடி மறைக்கின்ற வகையில் இப்ப இடையில யார் செஞ்ச விஷயம்னு தெரியல. அந்த 6 கோடி ரூபாய் உங்களுக்கு பணம் சேங்ஷன் ஆகல, வெறும் 75 லட்சம் தான் உங்களுக்கு சேங்ஷன் ஆயிருக்கிற மாதிரி இப்ப வர்ற தகவல் தெரியுது. இதை கண்டிக்கின்ற வகையில ஒரு 3 நாட்களாக தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு எங்கள் பகுதியில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் முடங்கி வீட்டிலே கிடந்தோம். எந்த அரசு அதிகாரிகளோ ஒரு அரசியல் யாருமே எங்களை கண்டுக்கல, யாரும் பேச்சுவார்த்தை கூட அழைக்கல. அதை மீறி இன்னைக்கு காலையில 8 மணி அளவில் காலையில் கடற்கரைக்கு சென்று கருப்பு கொடி ஏந்தி கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டம் நடத்துகின்ற பொழுது கூட அங்க வந்தவர்கள் கூட இதே மாதிரி போராட்டத்தை கைவிட்டுருங்க, நாங்க உங்களுக்கு பேசுறோம். நாங்க எழுத்துப்பூர்வமா அந்த 6 கோடி ரூபாய் பணம் எங்க போச்சுன்னு எங்களுக்கு தெரியணும். நாங்க எல்லாத்தையும் எங்க கிராமத்தை ஏதோ ஊரோட எங்க ஒதுக்கி வச்சிருங்க அப்படின்னு தான் கேட்டோம். அவங்க செவி சாய்க்காதனால நாங்க உடனடியாக ஊரே திரண்டு வந்து இந்த காரைக்கால் நாகப்பட்டினம் நெடுஞ்சாலையில இப்ப சாலை மறியல் செய்து வந்து வருகிறோம். எங்களுக்கு இந்த 6 கோடி ரூபாய் பணம் உடனடியாக அந்த மீன்பிடி இறங்கு தளத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் தான் கோரிக்கை வச்சிருக்கோம். அது கிடைக்காத பட்சத்தில் எந்த சூழ்நிலை வந்தாலும் மாவட்ட நிர்வாக மீனவ கிராமம் ஒன்று திரட்டி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சாலை மறியல் உண்ணாவிரதம் செய்வோம் என்பதை இது வாயில தெரிவித்துக் கொள்கிறோம்.